ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் 65. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட். இப்போ மசாலா எல்லாமே ஈவனாக கலந்து விட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா இது மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க காலிஃப்ளவரை 1 பை 1 ஆட் பண்ணி மசாலா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்து இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும். ஸோ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மசாலா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். 15 நிமிஷம் நல்லா ஊறதுக்கப்புறம் மிதமான தீயில் நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை 1 பை 1 ஆட் பண்ணிக்கணும். அதிகமான தீயில் வைக்கக்கூடாது. காலிஃப்ளவர் சீக்கிரமாக கருகிடும். ஸோ குறைவான தீயில் வச்சு தான் நம்ம காலிஃப்ளவர் 65 பொரித்து எடுக்கணும். திருப்பி விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்குங்க. அவ்வளோதான், நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நமக்கு காலிஃப்ளவர் 65 ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இந்த ரெசிபியை நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.